ஹைதராபாத் சிட்டி டூர் போனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு இடம்னா அது வந்து கோல்கொண்டா ஃபோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே என்னப்பா இருக்குது, அங்கே ஒரு பழனிஞ்ச கோட்டை தானே, அதுக்கு மேலே என்ன இருக்குது, அங்கேருந்து வியூலாம் எப்படி இருக்குமோ, நம்ம வந்து அவ்வளோ தூரம் படி ஏற முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் படி ஏறி அந்த வியூ எவ்வளோ பிரெத் டேக்கிங்காக இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோவில் பாருங்கள். ஹிஸ்டாரிக்கலாக இந்த இடத்துடைய பேர் வந்து கோலக்கொண்டா, அதாவது ஷெப்பர்ட்ஸ் ஹில்னு தெலுங்கில் டிரான்ஸ்லேட் பண்ண வரும். ஹைதராபாடோடைய வரலாறோட மிகவும் தொடர்புள்ள இடம் தான் அந்த கோல்கொண்டா. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டைமண்ட் மார்க்கெட்டாக இருந்திருக்கு. 12th செஞ்சுரியில் இது முதல்ல கட்டினப்போ இது வந்து ஒரு மட் ஃபோர்ட்டாக தான் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 16th 17th செஞ்சுரியில் குதுப் ஷாஹி டைனாஸ்டி வந்து இதை வந்து ஒரு கிரானைட் ஃபோர்ட்டாக வந்து கட்டினாங்க. இந்த கோட்டை எந்த அளவுக்கு பெருசுனா, இந்த கோட்டையோடைய அவுட்டர் வால் பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரெச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு 8 நுழைவாயில்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையில் வந்து 87 பேஸ்டன்ஸ், அதாவது கோட்டை மதில்கள் வந்து இருக்குது. அப்புறம் 4 ட்ரா பிரிட்ஜஸ், அதாவது பாலங்களும் இதுக்குள்ளே இருந்திருக்கு. இந்த கோட்டைக்குள்ளே 100 ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டேங்க்ஸ் இருந்திருக்கு. அது ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து சேகரித்து வச்சுருக்காங்க. அதாவது இங்கேயே இருந்து தண்ணி பிரச்சனை எதுவுமே இல்லாமல் இங்கேயே வாழலாம். வேர்ல்டு லெவலில் ஃபேமஸாக இருக்கிற கோஹினூர் டைமண்ட் அண்ட் ஹோப் டைமண்ட்ஸ் இது எல்லாமே வந்து இந்த கோல்கொண்டா மார்க்கெட்டில் தான் இருந்திருக்கு. அதாவது அது எல்லாமே வந்து கோல்கொண்டா டைமண்ட்ஸ் தான். இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டில் இன்னொரு அமேசிங்கான ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது எப்படின்னா, அந்த ஃபோர்ட்டோடைய என்ட்ரன்ஸில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கை தட்டினா இந்த ஃபோர்ட்டோடைய ஹையஸ்ட் பாயிண்டில் வந்து அந்த சத்தம் கேட்கும். அது மாதிரி இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இவ்வளோ பெரிய கோட்டையில் ஒரு சைடு ஆஃப் த சேம்பரில் வந்து சத்தம் போட்டால் இன்னொரு ஆப்போசிட் சைடில் இருக்கிற கார்னரில் அந்த சத்தம் கேட்கும். அந்த மாதிரி இது வந்து ரொம்பவே இன்டெலெக்சுவலாக இது வந்து கட்டியிருக்காங்க. இட்ஸ் ட்ரூலி ஆர்கிடெக்சரல் மார்வல்னு தான் சொல்லணும். ஹைதராபாத்துடைய அடையாளமாக இருக்கக்கூடிய சார்மினாரை வந்து டிசைன் பண்ணதோட இன்ஸ்பிரேஷனை வந்து இந்த கோல்கொண்டா ஃபோர்ட் தான். பழங்காலத்தில் இது வந்து ஒரு டைமண்ட் மார்க்கெட்டாக மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பேர்ல்ஸ் எடுத்துருக்காங்க, சில்க் விற்றுருக்காங்க அண்ட் ஹைதராபாத் ஸ்பைசஸ் வந்து எடுத்துருக்காங்க. இந்த கோல்கொண்டா ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்துடைய வெஸ்டர்ன் சைடில் இருக்குது. அந்த ஹுசைன் சாகர் லேக்குன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து சரியாக 9 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த ஃபோர்ட்டோடைய மேல் பகுதியில் வந்து ஒரு பெவிலியன் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி வியூ ஃபுல்லாகவே வந்து தெரியும். அது கூட நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். செம்ம அமேசிங்காக இருக்குது. இந்த வியூக்காகவே இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஏறி போகலாம். அந்த பெவிலியனுடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 130 மீட்டர்ஸ். இந்த ஃபோர்ட் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரானைட் ஹில் கிட்டத்தட்ட ஒரு 120 to 130 மீட்டர்ஸ் டாலில் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிஷியலி இது வந்து ஒரு ஷெப்பர்ட் ஹில், அதாவது கோலக்கொண்டா அப்படின்னு தான் வந்து தெலுங்கில் வந்து கூப்பிட்ருக்காங்க. காக்கட்டியா அப்படின்ற அந்த கிங்ஸ்லாம் வந்து இங்கே வந்து ஒரு மட் ஃபோர்ட் வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் 200 வருஷம் கழிச்சு குதுப் ஷாஹி மன்னர்கள் வந்து இங்கே வந்து ஒரு பெரிய மேசிவ் கிரானைட் ஹில்லாக வந்து இதை வந்து மாற்றிருக்காங்க. இந்த ஹைதராபாத்தில் நடந்த அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு மியூட் விட்னஸாக வந்து இந்த கோல்கொண்டா ஃபோர்ட் இருக்குது. எப்படின்னா 1687 குதுப் ஷாஹி டைனஸ்டிலேருந்து அவுரங்கசீப் வந்து இந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணி இதை ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணி அதை அப்படியே விட்டுட்டு போயிடுறாரு. இன்டென்ஷனாக இந்த ரூல்ஸ்லாம் வந்து அப்படியே தான் இருந்தது. இந்த ஃபோர்ட்டோடைய அவுட்டர் மோஸ்ட் கேட் வந்து பார்த்திங்கன்னா விக்ட்ரி கேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து அவுரங்கசீப் வந்து உள்ளே வந்து நுழைஞ்சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த குறிப்பிட்ட பகுதியில் வந்து கிளாப் தட்டினா அந்த கோட்டையோடைய ஹையஸ்ட் பாயிண்டில் வந்து அந்த கிளாப் கேட்கும். அது மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படின்றனால ஏதாவது ஒரு டேஞ்சர்னால் இமீடியட்டாக அங்கே தங்கிட்டு இருக்கிற மக்களை வந்து அலர்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டோடைய டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 AM to 5 PM வரை அது வந்து ஓப்பனில் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு வரலாம். ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து போனீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த வியூ, அதாவது ஈவினிங்கில் அந்த சன்செட்டு இந்த மலை உச்சியிலிருந்து பார்க்குறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே சிட்டியில் இருக்கிற முக்கியமான பில்டிங்ஸ்லாம் வந்து அந்த மலை உச்சியிலிருந்து நல்லாவே தெரியும். நான் வந்து அந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டை வந்து ஏற ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour to 45 minutes வந்து ஏறி இருப்பேன். ஒரு வழியாக அந்த டாப்பில் வந்து ரீச் பண்ணி அங்கே வியூவை வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு. உங்களுக்கு ட்ரெக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பாட்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஏரியா. அது மட்டும் இல்லாமல் மலை ஏறுறதுக்கும் வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். லைக் ஸ்டெப்ஸ் எல்லாம் படிக்கட்டெலாம் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் சைடில் வந்து அந்த பிடிப்புலாம் வந்து நிறைய இடத்துல இருக்காது. ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் வந்து ஏறி இறங்கணும். சப்போஸ் நீங்கள் படி ஏறிங்கன்னா ஒன்று மார்னிங் டைமில், இல்லைன்னா ஒரு 4 மணிக்கு மேலே அந்த மாலை வெயில் டைமில் நீங்கள் வந்து மலை ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் நான் ஏறின டைமில் வந்து பயங்கரமாக தண்ணி தாங்க எடுத்துச்சு. சுத்தமாக எங்கேயுமே தண்ணி, ஒரே ஒரு இடத்துல மட்டும் தண்ணி வசதி இருந்தது. ஆனால் ஏறும்போது பாட்டில் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. இந்த ஃபோர்ட்டோடைய என்ட்ரி டிக்கெட் சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து 25 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஒரு ஃபாரினராக இருந்தால் INRல ஒரு 300 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரி கிட்டே வந்து நிறையா கைட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஹையர் பண்ணி அவங்க வந்து
ஃபுல் ஃபோர்ட்டோடைய வரலாறை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்லை கைடெலாம் வேணாம், நீங்களே வந்து சொந்தமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்க, ஆனால் அந்த வரலாறு தெரியணுன்னா அங்கே வந்து சில புக்லெட்ஸ்லாம் வந்து விற்றுட்ருப்பாங்க. அது நீங்கள் வாங்கிட்டு அந்த ஹிஸ்ட்ரி வந்து அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே வந்து சுற்றி பார்க்கலாம். நான் வந்து இந்த டைமில் நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்காக வந்து சீட்டிங்லாம் போட்டு ஒரு லைட் ஷோ மாதிரி அந்த ஹிஸ்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏதோ செப்பரேட்டாக சார்ஜஸ் பண்ணுவாங்க போல். சார்மினார் கட்டுறதுக்கு இந்த ஃபோர்ட்டு தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த சார்மினார் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ட்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. அதுதான் வந்து ஒரு சிட்டி சென்டர் மாதிரி. அங்கேருந்து தான் வந்து சிட்டியே ஃபார்ம் ஆச்சு. 4 பக்கமும் வந்து சிட்டி வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இப்போ வேறு லெவலாக வந்து ஹைதராபாத் மாதிரி இருக்குது. இந்த பகுதியில் இஸ்லாமிய மன்னர்களோட ஆட்சி பல காலமாக நீடிச்சனால இங்கே வந்து உருது ஒன் ஆஃப் த அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. தெலுங்கானா ஸ்டேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கன் உருது தான் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ். அண்ட் ஹைதராபாத் சிட்டிலே வந்து பார்த்திங்கன்னா உருது வந்து லைக் ஆல்மோஸ்ட் தெலுங்குக்கு ஈக்குவலாக வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சது வேணால் August 15, 1947 இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் 13 மாதம் வந்து ஹைதராபாத் அதாவது தெலுங்கானா ரீஜனே வந்து நிசாம்ஸோடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. ஆமாங்க, இந்த நிசாம் மன்னர்கள் வந்து இந்தியாவோட இணைக்க வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஆக்ஷன் ஆப்ரேஷன் போனோன்னு சொல்லிட்டு நடந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து தெலுங்கானா ஸ்டேட்டே வந்து இந்தியாவோட இணைஞ்சது. அது வந்து என்ன டேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா September 17, 1948. அதாவது இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி 13 மாதம் கழிச்சு தான் வந்து இந்தியாவோட இணைஞ்சது. அதுதான் வந்து ஹைதராபாத் லிபரேஷன் டேன்னு வந்து சொல்லுவாங்க. கோல்கொண்டா மலையோட உச்சிக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வியூ வந்து பயங்கரமாக இருக்குது. இந்த மலையிலே ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருப்பதியில் இருக்கிற மாதிரி அந்த படிக்கட்டுலாம் வந்து விபூதி குங்குமம் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. என்னடா அது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஒரு கல்லில் வந்து ஆஞ்சநேயர் சிலையை வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதை பார்க்கும்போது. அங்கே சில பேர் வந்து பூஜை கூட பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் அதை வந்து ஹைலைட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வேணால் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ மற்ற வீடியோஸும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த சீரீஸே வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் சீரீஸ். ஸோ ஹைதராபாத்தில் இருக்கிற முக்கியமான ஸ்பாட்லாம் வந்து நம்ம கவர் பண்ணிகிட்டே வரோம். ரீசெண்டாக வந்து ஸ்வர்ணகிரி பற்றி ஒரு ஃபுல் லென்த் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வருது. இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் ஹைதராபாத்லேருந்து வருது, அதையும் வந்து பாருங்கள். இந்த மலையோட உச்சியில் இருக்கிற அந்த பெவிலியன் இது தான். இங்கேருந்து தான் வந்து மொத்த சிட்டியோட வியூ பாயிண்ட் வந்து தெரியுது. இங்கே வந்து சிதலம் அடைஞ்ச மாஸ்க்கும் வந்து இருந்திருக்கு. பட் இதில் எது மாஸ்க்கு அப்படின்றது என்னால் கரெக்டாக வந்து லொக்கேட் பண்ண முடியல. எனக்கு தெலுங்கு தெரியும், அதனால் ஹைதராபாத்தில் போய் நம்ம ஈஸியாக சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி போனேன். ஆனால் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வெறும் உருது மட்டும்தான் பேசுகிறாங்க. தெலுங்கு சுத்தமாக தெரியல. அந்த வகையில் வந்து நான் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டேன்னு தான் சொல்லணும். ஹைதராபாத்தில் உருது பேசுகிற மக்கள் அதிகமாக இருக்கிறனால இட்ஸ் அ பர்ஃபெக்ட் பிளெண்ட் ஆஃப் போத் நார்த் அண்ட் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஹைதராபாத் போகிறீங்கன்னா உருது தெரிஞ்சிருந்தால் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த வீடியோவில் சொல்ல நினச்சது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan. So do subscribe to the channel, guys. Bye.